ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கருங்குருவை அரிசியில் ஒரு உப்பு உருண்டை தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுதான் கருங்குருவை அரிசி. இதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேணும்னா நைட்டு ஊற வச்சுருங்க, நைட்டுக்கு வேணும்னா காலையில் ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணி வடிச்சிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட் டிஃபனாகவும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி எடுத்துக்கலாம். இதை இது மாதிரி ஒரு துணியில் நம்ம கொட்டிட்டு கவர் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க, ஒரு மூடி போட்டு. அடுத்தது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம் 2, பூண்டு 10 பல், பச்சை மிளகா 2, தேங்காய் பல், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு. பாருங்கள், இது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மாவு வெந்துடுச்சு. எடுத்துட்டு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகா கூடவே நம்ம 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். நம்ம இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன், 2 டம்ளர் மாவு. அதில் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாம் கொட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து கூடவே 1 டம்ளருக்கு 1 டம்ளர், நான் இன்றைக்கி 2 டம்ளர்ன்றதுனால 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கை வைக்க முடியாது, சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம சூடாக இருக்கோம், கை வைக்க முடியாது. சூடு ஆறின பிறகு நம்ம மாவு மொத்தம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உப்பு உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் தேவையோ அது மாதிரி பிடிச்சிங்க. நான் இன்றைக்கி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கிட்டேன், பிடி உருண்டை, பிடி கொழுக்கட்டை மாதிரி. நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டு. கருங்குருவை அரிசி, ஆர்கானிக் ரைஸ், அன்பாலிஷ்டு ரைஸ், அதனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இதில். வாரத்தில் கஞ்சி, கூழ், புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி. போன ட்ரிப் நான் புட்டு காமிச்சேன், இந்த முறை உப்பு உருண்டை மாதிரி செஞ்சுட்டேன். பாருங்கள், இது வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். கார சட்னிக்கு இதுக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.